கல்வி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் வெளில ஒரே யூனிஃபார்ம். சாதி மத பொருளாதார வேறுபாடுகள் நம்மிடையே கிடையாது. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தது ஒரு திராவிட ஆட்சி தான். அரசியல்வாதி என்பது தேர்தலை பற்றி கவலைப்படுவதும் இல்லை, நாட்டு மக்களுடைய நலனை பற்றி தான் கவலைப்படுவது. டெல்லியை எதிர்க்கின்ற ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்ம ஆள் கவர்னர். என்ன பண்ணுவார், அதிகமாக சொன்னால் ஒரு கேஸ் போடுவாங்க. ஒரு செந்தில் பாலாஜி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அவர் அமைச்சு ஜெயிலில் இருக்க நாங்கள்லாம் ஜெயிலில் இருக்குன்னே பார்த்தாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு இயக்கம் கொள்கைன்னு வரும்போது பதவி வரும், எதிர்ப்பும் வரும், ரெண்டும் வரும். ஆக எதிர்ப்பை பற்றி கண்டி அஞ்சுபவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அமைச்சர்கள் அல்ல என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்லுவாங்க என்ன குடும்பம், அதெல்லாம் வேறு. எந்த குடும்பத்தில் அரசியல் இல்லை, எல்லோரும் தான் வர்றாங்க. அரசியலுக்கு வருபவர்களெல்லாம் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். இதுதான் நம்முடைய கடமை. 2 நாளில் தண்ணி எடுத்துகிட்டு கரண்ட் கொடுத்துட்டு குப்பையெல்லாம் அள்ளிட்டு எல்லாருக்கும் நிவாரண நிதி கொடுத்தாச்சு. நம்முடைய தலைவர் கலைஞர் சொத்துல உரிமை கொடுத்தார். 100ஆண்டு விழா காணுங்கிற நாயகன் கலைஞர் ஒரு பெண்ணுக்கு சொத்துல உரிமை இருக்குதுன்னு சொன்னவர் அவர் தான். அதே பாணியில் தான் இன்றைக்கி பெண்கள் நலனுக்காக நிறைய பேர் 11 மேயர், மெட்ராஸ் கூட லேடி தான் மேயர். ஏற்கனவே உள்ள திட்டம் 110 கோடி நம்ம மொத்தம் இதுக்கு அலாட்மெண்ட்டு. இதில் எல்லா மாவட்டங்களும் போய் இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் 7 பேருக்கு துவக்கி வச்சுருக்காரு. ஆனால் அதனுடைய கண்டினியூஷன் இப்போ நம்ம இப்போ கொடுத்துருக்கோம், துவக்கி வச்சுருக்கோம். இந்த திட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க உள்ள பயனாளிகள் பல்லாயிரக்கணக்கான பயனாளிகள் பயனடைவாங்க. சிறு சிறு கடைகள் வைப்பவர்கள், வியாபாரம் பண்ணுவர்கள், தொழில் செய்வர்கள் முன்னேறுவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இது ஏற்கனவே உள்ள திட்டம், இதோட தொடர்ச்சி தான் இதோடைய திட்டத்தினுடைய பயனாளிகள். அங்கே கடன் கேட்குறவங்க அவங்களுடைய நிலைமையை கருதி, வாழ்க்கை தரத்தினுடைய கருதி தேர்ந்தெடுத்தோம். அந்த தொழில் செய்கிறவங்க, ஏற்கனவே சும்மா இருக்கவங்க கொடுக்குறது, தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்குறது. புதிதாக தொழில் பண்ண வர்றாங்கன்னா அந்த தொழிலை கண்காணிக்கக்கூடிய அதெல்லாம் போய் ரீபேமெண்ட்லாம் ஒழுங்காக தான் நடத்திட்டு இருக்கேன். வட்டி வரி ரொம்ப கம்மி. அல்ல அதெல்லாம் கிடையாது. வண்டி இந்த கடனில் கரெக்டாக கொடுத்துருவாங்க. வட்டி விகிதம் கம்மியாக கொடுப்பாங்க. 4%. மத்திய அரசு மாநில அரசு இணைந்து பணியாற்றி இந்த கடனை கொடுக்குறோம். அது கடனில் மொத்தமாக ரிலீஸ் பண்ண பிறகு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. மொத்தமாக இப்போ இந்த திட்டம் 2 அரசும் நிறைவேற்றுகிற திட்டம். இல்லை 95% அவங்க கொடுக்குறது பயனாளி ஒன்றியம் பேக்வர்டு கிளாஸ் தமிழ்நாடு இந்தியா முழுக்க. நான் சொன்னது பேசி இப்போ 88% இங்கே தான் பேக்வர்டு கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்டு, டிஎன்சி, மத்தியில் மக்கள், சிறுபான்மை மக்கள்லாம் ஜாஸ்தி. அதனால தான் இங்கே இப்போ திராவிட மாடல் ஆட்சி ஒரு இத்தனை வருஷமாக நடந்துருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அரசியல் வெள்ளங்கள் வெள்ளங்கள்லாம் நீங்கள் கேட்குறது ரைட்டு. வெள்ள நிவாரணம் முறைப்படி 2 நாளில். இப்போ நான் தாயபுரம் பகுதியை போய் தலைவர் பார்க்க சொன்னார். 2 நாளில் சுத்தம் பண்ணி தமிழ்நாட்டிலே 47 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட மழைக்கு ஈக்குவலாக இன்றைக்கி ஒரே நாளில் மழை பெஞ்சிருக்கு. அதான் ஒரு கஷ்டம். 2 நாளில் போக்குவரத்து உங்களுக்கு தெரியும். ஒரு எந்த அரசாங்கம் இன்றைக்கி மத்திய குழு பாராட்டி செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுச்சுன்னு. ஆகவே இந்த இயற்கை பேரிடரை வெல்லுவதிலே தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. தமிழனுடைய தளபதியார் அவருடைய ஆட்சியில் இந்த ஆட்சி வகிக்கிறது. கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். இந்த மழை காலங்களில் ஒரு 10 நாளைக்கு இருக்கும் வருஷத்தில் எப்போவுமே. நீங்கள் அமெரிக்கா எடுத்தீங்கன்னா டெக்சாஸ் மாவட்டத்தில் கரண்ட் 18 நாள் இல்லை. அது என்ன காரணம்னு கேட்டால் புயல் வரும்போது இப்படிலாம் இருக்கான். இயற்கை பேரிடர் வரும்போது எவ்வளோ முனைப்பாக செயல்படுறவங்க தான். இங்கே இப்போ அனுமதிக்கப்பட்ட பகுதிகள், அப்ரூவல் கொடுத்த பகுதிகளில் எங்கேயுமே தண்ணி நீக்கலை, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. 1-2 பகுதிகளில் இந்த அவங்களா போய் வீடு கட்டிக்கிறது, தாவில் தண்ணி போகிறதில்ல. இந்த மாதிரி இடங்கள் மாத்திரம் கொஞ்சம் சிரமத்தில் இருந்துச்சு. அதையும் எடுத்து எல்லா மக்களும் வாழ்வதற்குரிய வழி ஏற்பாடுகளை செய்திருக்கோம். நிவாரணத்தொகை அடுத்து கொடுக்க போகிறார் தலைவர். வேறு ஒன்று முதலமைச்சர் மாண்புமிகு முதலியார். வேறு என்ன, இப்போ கலைஞர் 100ஆண்டு விழா பல்வேறு நானும் வேலூர் இதில் ஒரு குழுவில் அமைச்சராக இருக்கேன். நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். அப்புறம் ஏன்னா இந்த பொறியாளர் அன்றைக்கி பூரா தமிழ்நாடு முழுக்க இப்போ நான் தலைவர். இன்ஜினியர்கள்லாம் நம்ம கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கூட்டம் போட்டாச்சு. நீ இப்போ 8 இதாக பிரிச்சுருக்கோம்.
ரீஜன் வாரியாக போட்டு அப்புறம் மெட்ராஸில் நம்முடைய மாண்பு முதலமைச்சரை வச்சு ஒரு பெரிய விழா நடத்துவோம். கலைஞர் நூற்றாண்டு விழா என்பது ஒரு சமுதாயத்திற்காக பாடுபட்டவர். ஒரு திராவிட இயக்கத்தில் சொன்னார், திராவிட இயக்கத்தினுடைய 88% மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறார். 10% கூட உயர்ப்பினர் கொடுக்கணும் எதிர்த்து போராடுறது சுப்ரீம் கோர்ட்டில் நம்முடைய தமிழ்நாடு தான். ஆக திராவிட இயக்கம் என்பது கலைஞர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அண்ணாவும் கலைஞரும் பெரியார் வந்து நான் ஈரோடு தேர்தலெலாம் பார்த்தேன். ஈரோடு தேர்தலில் ஒரு அடுப்பில் ஒரு விறகு தான் போகும். ஒரு கட்டை பெஞ்சில் ஒரு தலையணி, ஒரு லைட்டு, லண்டியன் விளக்கு, இதை வைத்து கொண்டு தான் கலைஞர் துணை ஆசிரியர் பண்ண. அதே மாதிரி அண்ணா ஆசிரியர். அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நாமெல்லாம் அமைச்சராக வருவதற்கு, சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு, நம்முடைய மக்கள் அனைவரும் கல்வி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் வெளில ஒரே யூனிஃபார்ம். சாதி மத பொருளாதார வேறுபாடுகள் நம்முடைய கிடையாது. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தது ஒரு திராவிட ஆட்சி தான். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 10 பேருக்கு அதிமுகவில் இருந்தவர்களையெல்லாம் அவர் புறக்கணிக்கவில்லை, அமைச்சர்களாக கொடுத்திருக்கிறார். ஆகவே திராவிட இயக்கம் என்பது இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய லட்சியம். கொள்கைன்னு ஒன்று இருக்கணும். அதில் அந்த அடிப்படையில் திராவிட இயக்கம் அதனுடைய முதலமைச்சர் அவர் கொள்கையில் ரொம்ப பிடிப்பானவர். அண்ணா இருந்தார், பெரியார் இருந்தார், கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார். இப்போ நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் வந்து 55 வருடம் அரசியல் பயின்றவர் கலைஞரிடத்தில். கலைஞர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அதனால தான் அவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுறார். அவர் இதை பற்றி கவலைப்பட மக்களுடைய நலன் ஒன்று தான் அவருடைய வாழ்க்கையை. அவர் பார்த்து ரொம்ப எளிமையாக இருப்பார். நான் அவரோட அதிகமாக பழகினதில் 3 ஆண்டு காலம்தான் பழகியிருக்கிறேன். ஆனால் மிகவும் அன்பாக நெருங்கி அருமையாக வச்சுக்கிடுவார். நான் வந்து 14 தேர்தல் நின்றிருக்கேன், 8 தேர்தலில் ஜெயிச்சிருக்கேன், 6 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கேன். அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. அரசியல்வாதி என்பது தேர்தலை பற்றி கவலைப்படுவதும் இல்லை, நாட்டு மக்களுடைய நலனை பற்றி தான் கவலைப்படுவது. இப்போ இங்கே கூட நம்ம டாப்செட்கோவில் 110 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 70% கொடுக்குறாங்க, நம்ம 25% கொடுக்குறோம். இப்போ வந்து 70 கோடி சேங்ஷன் பண்ணியிருக்காங்க நம்முடைய டாப்செட்கோ அதிகாரி சொன்னார். மிச்சம் இருக்கிறத பண்ண போகிறாங்க, பண்ணி சில கண்டிஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பணும். ஆகவே இப்போ வந்து துவக்கி வைக்கிறோம். இப்போ கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவில் பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடக்க போகிறோம். பின்னாடி நடத்துகிறோம், அது ஒவ்வொரு மாவட்டமாக நடத்துகிறோம். 30ஆம் தேதி இப்போ திருவண்ணாமலையில் போட்டிருக்கோம் பொறியாளர் அணியில். அப்படியே தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு கடைசியில் மெட்ராஸில் சிஎம் வச்சு நடத்துவோம். அது இது ஒரு விங்கு. இது மாதிரி அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு விங்கும் தலைமையேற்று நடத்தணும்னு சொல்லி நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கலைஞர் இந்த நாட்டுக்காக உழைத்தவர். அவருடைய கடைசி காலம் வரை, இறுதி காலம் வரை, அவர் பதவியில் இருக்கிற காலம் வரை உழைத்தவர் என்பதில் யாரும் மறுக்க முடியாது. பல்வேறு குற்றச்சாட்டுகள், பொறுப்புக்கு வந்த குற்றச்சாட்டு வரத்தான் செய்யும். ஆனால் குற்றச்சாட்டுகளை எல்லாம் தள்ளிவிட்டு சிறப்பான பணியாற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். நான் முதல்ல வரும்போது கூட சட்டமன்றத்துக்கு நான் ஒரு 5 முறை 4வது முறையாக இப்போ சட்டமன்றத்துக்கு வந்திருக்கேன். அப்போ இளையாங்குடியில் இருக்கும்போது சொன்னார், நாங்கள் அப்போ தான் அவருடைய இயக்கத்தில் சேர்ந்து இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்கேன். அப்போ சொன்னார், நீ தானே பேசணும். நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான தலைவர்களுக்காக அவங்கள பேச சொல்லுங்க. அப்போ சொன்னார் தலைவர் கலைஞர், இல்லைப்பா நீ பேசுப்பா, நல்லா பேசக்கூடிய ஆள், சட்டமன்றத்தில் பட்ஜெட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பட்ஜெட்டை எடுத்து பேசுன்னு சொன்னார். அந்த அளவுக்கு அப்புறம் அவர் எதையுமே சமயோஜிதமாக பேசக்கூடியவர். அப்போ நீ எதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு, பொங்கலை பற்றி பேசு, மற்ற பட்ஜெட்டை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார். இப்போ பொங்கலை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு கேட்டேன். உடனே சொல்கிறார், முட்டுகின்ற மாட்டிற்கும் பொங்கல் உண்டு, அதை பிடிக்க தோல் தட்டுகின்ற வீரனுக்கும் பொங்கல் உண்டு. இது தெரியாதையா, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கியா பேசியாக்குற. அப்போ சமயோஜிதமாக மனசில் அவருக்கு கருத்துக்கள் அவருடைய எண்ணத்தில் ஊறும். படியில் இறங்கினாருன்னா படின்னு சொன்னோம்னா என்ன இந்த வயசில் படிக்க சொல்லுவான் பார், நம்ம இறங்குற ஸ்டெப்ஸை சொல்லுவோம், அவர் அப்படி கேட்பார். ஆகவே ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசக்கூடிய ஒரு நல்ல தலைவர் கலைஞர். அதனால தான் அவர் சமுதாயத்திற்காக தன் வாழ்நாள் முழு இறுதி வரை உழைத்தவர். அதில் மாறுபாடு கிடையாது. கருத்து வேறுபாடுகள் பிரிந்திருக்கலாமே தவிர திராவிட இயக்கம் என்பது ஒன்று தான். அதனுடைய தலைவர் இன்றைக்கு நம்முடைய தளபதி தான், நம்முடைய முதலமைச்சர் தான். ஆகவே தான் அவர் பின்னாடி வேறு தலைவர்கள் கிடையாது. இன்றைக்கு அவருடைய பின்னாடி நாம் செல்வது என்பது நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை. உரிமைகளை பாதுகாக்க டெல்லியை எதிர்க்கின்ற ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்ம ஆள் கவர்னர்.
என்ன பண்ணுவார், அதிகமாக சொன்னால் ஒரு கேஸ் போடுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அவர் அமைச்சு ஜெயிலில் இருக்க நாங்கள்லாம் ஜெயிலில் ஏற்கனவே பார்த்தாரு, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு இயக்கம் கொள்கைன்னு வரும்போது பதவி வரும், எதிர்ப்பும் வரும், ரெண்டும் வரும். ஆக எதிர்ப்பை பற்றி கண்டி அஞ்சுபவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அமைச்சர்கள் அல்ல என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பட்டியலின, ஆதி திராவிட, பழங்குடியினர், அதே போல் நம்முடைய அருந்ததியர் மக்கள், சிறுபான்மை மக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் திராவிட இயக்கம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வது என்பது 60 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செய்யுது. இன்னும் தொடர்ந்து ஆட்சி செய்யும். நாம் இருக்கின்ற வரை எங்களுக்கு பின்னாடி நீங்கள் வரணும். அதுக்கு நம்முடைய இளைய தலைவர் வந்து விட்டார், உதயநிதி வந்து விட்டார். அவர் ஒரு இயக்கம் ஒரு மறைகின்ற பொழுது எம்ஜிஆர் போனவர்னு நான் கேட்டான், இல்லை நீங்கள் நான் சொல்ல மாட்டேன், திராவிட இயக்கத்தில் யார் வேணாலும் தலைவர் வாங்கினார். அது மாதிரி இப்போ ஒரு தலைவர் வேண்டியது இருக்குது. இப்போ தலைவர் கலைஞரை வந்து நம்ம தளபதியை உருவாக்கலைன்னா இன்றைக்கி திராவிட இயக்கத்துக்கு ஆள் கிடையாது. அவர் இப்போ சொல்லுவாங்க என்ன குடும்பம், அதெல்லாம் வேறு. எந்த குடும்பத்தில் அரசியல் இல்லை, எல்லோரும் தான் வர்றாங்க. அரசியலுக்கு வருபவர்களெல்லாம் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இதுதான் நம்முடைய கடமை. இதுதான் திராவிட இயக்க மக்கள். இந்த லோன் வந்து 110 கோடி நம்முடைய அங்கங்கே மாவட்டத்தில் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஆரம்பித்து வச்சுருக்கோம். டேப்செட்கோவில் துறைகள் கொடுப்பது என்பது முதலமைச்சருடைய விருப்பம். அவர் கொடுக்குற பணியை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்போ எனக்கு 2 துறை கொடுத்துருக்கா, காதித்துறையாக, அது ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அது தனி அமைச்சராக இருந்தது, நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் துறை என்பது ஒரு பொருட்டல்ல. பிடபிள்யூ, ஐவிஎஸ், இபிலாம் ஒரே நேரத்தில் பார்த்தோம் நான் அந்த காலத்தில். அப்போ வயசு 37 தான். ஆகவே வயசுக்கும் துறைகள் நிர்வாகம் பண்ணுறதுக்கும் நிர்வாகத்திற்கும் அரசியலில் கிடையாது. அந்த மாதிரி வந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர், நம்முடைய தளபதியார். ஆகவே அவருடைய வழியிலே நாம் செல்ல வேண்டிய நம்ம அனைவருடைய கடமை. அதுதான் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் செய்ய வேண்டிய கடமை என்பதை மாத்திரம் நினைவிலே வைத்து, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னார்கள். நாம் தமிழன்னாலே அவர் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆளுகள் நம்ம. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது. நம்முடைய ஆட்சி 40 நம்ம கை காட்டுவது நம்முடைய நாளைக்கு வருகின்ற ஆட்சி என்பது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தளபதி ஆதவர்கள் கை காட்டுகிறவர் தான் பிரதமர். அவர் நிறைய நிதி வாங்கினேன். இப்போ வந்து 47 வருஷமாக பெய்யாத மழை பெஞ்சிச்சு. 2015 32 சென்டிமீட்டர் தான் அதிகபட்ச மழை. இப்போ 47 சென்டிமீட்டர். எவ்வளோ சீக்கிரமாக டேக்கிள் பண்ணோங்கிறது நம்முடைய தளபதி அவருடைய முயற்சி. 2 நாளில் தண்ணி எடுத்துகிட்டு, கரண்ட் கொடுத்துட்டு, குப்பையெல்லாம் அள்ளிட்டு எல்லாருக்கும் நிவாரண நிதி கொடுத்தாச்சு. ஆகவே மக்கள் அன்னைக்கு இருந்த வேறு, இன்றைக்கி இருந்தனால. நாங்கள் படிக்க வரும்போது லா காலேஜ் படிக்க வரும்போது இங்கே 40 லட்சம் பேர் தானே. இப்போ இங்கே அப்படியா இருக்குது? இங்கிட்டு இது காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்குது, இங்கிட்டு மதுராந்தகம் வரைக்கும் இருக்குது, இங்கிட்டு வரைக்கும் கும்மிடிப்பூண்டி ஆந்திரா பார்டர் வரைக்கும் இருக்குது. மெட்ராஸ் விரிவடைந்து விட்டது. அது இன்றைக்கி 1,70,00,000 பேர் வர்றேன். ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வேறு இருக்குது, வந்து போகிறவன் அது ஒரு 40 லட்சம் பேர். 1.5 கோடி மக்களுக்கு மேலே தாண்டியாச்சு. ஆகவே இன்றைக்கு இந்தியாவில் வந்து 140 கோடி. பாரதி என்ன சொன்னான், 30 கோடியும் வாழ்வோம், 30 கோடியும் வீழ்வோம்னா. அன்றைக்கி 30 கோடி, இன்றைக்கி சொல்லிட்டு இருக்க முடியுமா? இன்றைக்கி 140 கோடி. அதே மாதிரி 8 கோடியே 14 லட்சம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஜனத்தொகை. அன்றைக்கி அப்படியே இருந்துச்சு. 5 லட்சம் 6 லட்சம் தான் நாங்கள் இருக்கும்போது 6 கோடி தான் இருந்தது. இப்போ 8 கோடி வந்தாச்சு. தமிழ்நாடு குறைச்சலாக இருந்தால் கூட 8 கோடிக்கு வந்துட்டான். இந்தியாவில் தமிழ்நாடு தான் குறைச்ச. குடும்ப கட்டுப்பாடு அது இதெல்லாம் பண்ணி குறைச்சலாக இருக்கான். நமக்கு எண்ணிக்கை கூட எம்பி சீட்டு குறையுதுன்னு சொல்கிறாங்க, அது வேறு பின்னாடி. ஆனால் எல்லாவற்றிலையும் சிறந்து விளங்குகின்ற சட்டம் ஒழுங்கு, நியாயம், நேர்மை. ஒரு அப்பாயின்மெண்ட்னா அந்த இப்போ கூட்டுறவில் அப்பாயின்மெண்ட்டும் யாராவது போக முடியுதா? இப்போ சமையல் 1000 பேர் போட போகிறோம், யாராவது போக முடியுமா? இப்போ கேட்டுவாங்க, கேட்டரிங் வாங்க வந்தால் போடுவோம்ண்ணா. நான் சொன்னேன் கேட்டரிங்லாம் வராது, 10வது படித்தவன் நல்லா சமைக்கிறவன். ஹாஸ்டலில் 1356 ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பேக்வேர்டு கிளாஸு, மோஸ்ட் பேக்வேர்டு நிறையா இருக்காங்க. அவங்க தலைவர்கிட்ட சொன்னால் நீங்கள் பணம் அதிகமாக கொடுங்க. 42 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. 400 ரூபா ஒரு பையனுக்கு. போன அரசாங்கம் ஏடிஎம் கிழமை 1000 ரூபா கொடுத்தாரு, நம்ம 1500. அந்த அளவிற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் மேலேயும், ஒடுக்கப்பட்ட டிஎன்சி மக்கள் மீதும், பட்டியலின மக்கள் மீதும், ஆதி திராவிட மக்கள் மீதும், சிறுபான்மை மக்கள் மீதும், அருந்ததியர் மக்கள் மீதும் அன்பு கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரின் ஆட்சியில் இந்த கடன் வழங்கல் நிகழ்ச்சி இதோடு முடிஞ்சிடக்கூடாது. இது ஆரம்பித்து வைக்கிறது தான்.
இது மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா பயனாளிகளுக்கும் பணம் போய் சேரணும். அது நம்முடைய அதிகாரிகள், நம்முடைய மேம்பாட்டுக் கழக தலைவரும் கண்காணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நீங்கள் எல்லாம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இங்கே வந்திருக்கின்ற பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இங்கே அறிவிப்பாளர்கள், அதிகாரிகள், ஊடகங்கள் மற்றும் நம்முடைய பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்து, அரசு வந்திருக்கின்ற அதிகாரிகள், ஒத்துழைப்பு தருகின்ற அதிகாரிகள் இதோட சொல்லுவாங்க கீழே அரசாங்கம் மக்கள் இன்றைக்கி விழிப்பாக இருக்காங்க. நான் இருக்கும்போது ஈபி இருக்கும்போது 9000 மெகாவாட்டு, இன்றைக்கி 30,000 மெகாவாட்டு கொடுக்க முடியுமா? 19,000 மெகாவாட்டு ஒரு நாள் கன்சம்ஷன். நான் ஈபி மினிஸ்டராக இருந்திருக்கேன். கட்டணமில்லா பேருந்து மகளிருக்கு இன்றைக்கி 50% இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு ஏற்ப தான் உங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, உரிமை தொகை, நம்ம எல்லாம் இந்த அரசாங்கம் தான். நம்முடைய தலைவர் கலைஞர் சொத்துல உரிமை கொடுத்தார். நூற்றாண்டு விழா காணுங்கிற நாயகன் கலைஞர் ஒரு பெண்ணுக்கு சொத்துல உரிமை இருக்குதுன்னு சொன்னவர் அவர் தான். அதே பாணியில் தான் இன்றைக்கி பெண்கள் நலனுக்காக நிறைய பேர் 11 மேயர், மெட்ராஸ் கூட லேடி தான் மேயர், 21 மேயரில் 11 மேயர், 50% மேலே. அதே மாதிரி உள்ளாட்சித்துறை, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பெண்கள் இன்றைக்கி பெண்கள் வீட்டின் கண்கள் இருந்த காலம். ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கின்ற காலம் போய் இன்றைக்கி வெளியில் எங்கே பார்த்தாலும். இப்போ செக்ரட்டரியேட் எடுத்திங்கன்னா, நான் 91 96 அமைச்சராக இருந்தேன் 3 துறைகளுக்கு. அப்போ பார்த்தா 70% ஆண்கள் டீ குடிக்க கடைகளுக்கு வருவாங்க, ஆஃபீஸில் பார்க்க. இப்போ பார்த்தா பெண்களாக நிற்கிறாங்க. ஆம்பளை குறைஞ்சி வச்சு பெண்கள் அதிகமாகச்சு. காரணம் என்னென்னா, பெண்கள் வீடு வெளியில் வந்துட்டாங்க, நிறையா வர்றாங்க. எங்கே பார்த்தாலும் கல்யாண வீடுகள் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பெண்கள் இருக்காங்க. அதனுடைய இந்த ஆட்சியினுடைய சிறப்பு. ஒரு பெண்கள் கல்வி கற்றால் அந்த குடும்பம் முன்னேறும். ஆகவே அந்த அளவு ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை தான் படிக்குதுன்னு நினைக்கக்கூடாது, அந்த குடும்பத்துக்கு நல்லது. ஆகவே தான் பெண்களும் முன்னேற வேண்டும். ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கின்ற ஒரு அரசு நம்முடைய அரசு. ஆண்களைப் போல பெண்களுக்கும் நம்முடைய தளபதி அவர்கள் நீண்ட காலம் அவருடைய உடல்நலத்தோடு வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, நீங்கள் எல்லாம் அவருக்காக வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எனக்கு சிறப்பாக பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.